உண்மையிலே எஸ்.வி. சேகர் வந்து திராவிடம்னா யாரு அப்படின்னு அவரே சொல்லியிருக்காரு. இன்னைக்கு திராவிடம்னா நான் மாறிடுவேன் அப்படின்றாரு. அவரே சொல்றாரு திராவிடம்னா என்ன அப்படின்னு ஒருத்தர் எஸ்.வி. சேகர் கேட்டாராம். அதுக்கு எஸ்.வி. சேகர் பதில் சொல்றாரு, மது ஆலைகளை நடத்தி கொண்டே மது ஒழிப்பு பேசுறது, ஊரார் தாலியை மேடை போட்டு அறுத்து விட்டு தன் குடும்பத்து திருமணத்தை தாலி கட்டி நடத்துவது. யாரு? வீரமணி சொல்றாப்புல. மணல் கொலை அடித்துக் கொண்டே நதிகள் பாதுகாப்பு பற்றி பேசுவது, சாதி மத ஒழிப்பு பேசிக்கொண்டே சாதி பார்த்து தெரிந்து வாய்ப்பு தருவது. யார? கருணாநிதி சொல்றாப்புல. ஏரி குளத்தை எல்லாம் பட்டா போட்டு காலி பண்ணிட்டு இப்போ தூர்வாரி நடிக்கிறது. யாரு? ஸ்டாலின் சொல்றாப்புல. மாறி மாறி ஆட்சி இருந்தாலும் ஆளுங்கட்சி என்ன செய்கிறது? கேள்வி கேட்கறது. சாதி மாறி கல்யாணம் பண்ண சொல்லிட்டு தாமட்டு தான் தன் சாதியிலே கல்யாணம் கட்டுறது ஸ்டாலினை தான். பெண்ணுரிமை பேசிக்கொண்டே 3 நாள் கல்யாணம் பண்றது. அது யாருன்னு சொல்றாருன்னு தெரியல. விஞ்ஞான ஊழல் 2G ஊழல் செய்துவிட்டு ஊழலை ஒழிப்பான் என்று கூறுவது ஆராசா கனிமொழி வகைரா சொல்றாப்புல. தமிழன் என்று சொல்லிக்கொண்டே தமிழை அளிக்கும் எல்லா வேலையும் பார்க்கறது மொத்த திமுக சொல்றாப்புல. இப்படி கூச்சப்படாம நடிப்பதற்கு பேர் தான் திராவிடம்னு சொல்றாங்கப்பா. எப்படி போட்டு பொழந்துருக்காப்ல பாருங்க. இப்படி பொழந்ததுக்காகத்தான் திராவிடம்னா திருட்டு பைய, திராவிடம்னா ஆத்துமல்ல கொள்ளையடிப்பான், திராவிடம்னா ஊர்தாடி அறுப்பான், திராவிடம்னா மதுபான கடை நடத்துவான், திராவிடம்னா 2G ஊழல கொள்ளையடிப்பான் அப்படின்னு சொல்லி திராவிடம் நடிப்பான், நாடகம் போடுவான், திராவிடம்னா ஒரு பித்தலாட்டக்காரன், திராவிடம்னா ஒரு முள்ள மாறி, திராவிடம்னா ஒரு முடிச்சவைக்கு அப்படின்னு சொல்லாம சொல்லியிருக்கிற எஸ்.வி. சேகருடைய கோரிக்கை ஏத்து தான் ஐயா ஸ்டாலின் அவங்க அப்பா பேரை தெருவுக்கு வைக்கிறாரு. சூப்பர்ல.